அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான காரியம். எனவே உங்களோடு கூட அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அன்பு மகளை வாழ்த்துன்னு சொல்லி எங்களுக்கு கிடைத்த இந்த அருமையான இந்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவர் சோத்தரிக்கிறேன். அன்பு அக்கா கவிதா அக்கா நிற்கிறாங்க. அவருடைய கணவர் பேர் ஜெயராஜ். அவங்க 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். மூத்த மகள் ஜானட், அவங்க கணவர் பேர் சாம். அவங்க மூத்த மகள் வந்து டாக்டர். அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கணவர் 2 அருமையான பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2வது மகள் ஜாஸ்மின், அவங்களுடைய கணவர் வந்து மகாராஜா. பேர் சூப்பராக இருக்குங்கள, மகாராஜா அவர் பேர். அவர் வந்து டாக்டராக பணி செய்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க இப்போ அவங்க காலேஜில். அன்பு மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் பிறகு அருமையான கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவர் அவங்களுடைய பெற்றோருடைய ஜெபம். அதான் காரில் கூப்பிட்டு வந்தேன். வரும்போது ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை சொல்லிக்கிட்டே ஜாஸ்மின் வந்தாப்புல. எப்படிமா அப்படின்னா, நாங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணல அங்கிள், ஆனால் விசுவாசம் இருந்துச்சு, கர்த்தர் கொடுப்பார். அந்த விசுவாசம் இருந்துச்சு. 2வது நாங்கள் காணிக்க போடும்போது 2 பேர் சர்ச்சில் காணிக்க போடுவோம், 3 பேராக தான் காணிக்க போடுவோம். எங்கள் பக்கத்தில் ஒரு சேர் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காணிக்க போடும்போது 3 பேருடைய காணிக்க போடுவாங்களாம், குழந்தைக்கும் சேர்த்து. அதுக்கு முன்பாகவே, குழந்தை அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்பாகவே அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர், தாயின் கருவில் என்னை கண்டெடுத்த என் ஆண்டவர், எனக்கேற்ற குழந்தை பாக்கியத்தை, அதாவது குழந்தை பாக்கியம் என்பது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பாக்கியம், அது கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு எனக்கு தருவார் என்ற அந்த வைராக்கியம் மாத்திரம் இல்லை, விசுவாசம். அந்த விசுவாசத்து நிமித்தமாக எப்போ காணிக்கப்பட்டாலும் 3 பேருடைய காணிக்க தான் அவங்க போடுவாங்களாம். எனவே அப்படிப்பட்ட சாட்சியுள்ள அந்த காரியத்தை நினைத்து பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன். எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில், எங்கள் எல்லாருடைய சார்பில், நாங்கள் ஒரே குடும்பம் பார்த்துங்க. எனவே குடும்பத்தின் சார்பில் அன்பு மகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஏற்ற நாட்களில் சுகப்பிரசவத்தை தந்து ஆண்டவர் தாயின் செய்வாக பிரித்து இதே மாதிரி ஒரு சாட்சியுள்ள ஒரு நாளை நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறோம். அன்பு மகளை தொடர்ந்து 9th மந்த் இது அவங்க டெலிவரி டைமை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அந்த நாட்களில் அவங்க பார்க்குற டாக்டர் கூட இருக்கணும். அந்த லேபர் பெயின் வரும்போது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும், பெற்றோர்கள் கூட இருக்கணும், கணவர் கூட இருக்கணும். எல்லாமே அனுகூலமாக அமைவதற்கு ஆண்டவர் அவர் உதவி செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் செபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சுந்தர் சிங்கன மகளை வாழ்த்து ஒரு பாடல் பாடுவார்கள். அது மத்தியில் இருக்கிற எங்கள் சிஎஸ்எஸ்என் ஆண்ட்ரூ சர்ச்சினுடைய ஆயர் அவர்கள் எங்கள் திருச்சபை ஆயர். எனவே அவர்களும் எங்கள் திருச்சபை சார்ந்தவர் தானே. எனவே அவர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவார். அது பிறகு இங்கே இருக்கிற அக்காமார்கள் எல்லாரும் மகளை வாழ்த்தி அவங்க செபித்து விட்டு கடந்து போவாங்க, சிலுவை போட்டு போவாங்க. எனவே நீங்கள் எல்லாரும் செபித்து கொள்ளுங்கள். இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கிறீங்க, சந்தோஷம் உண்மையாகவே. பத்தில் சுந்தர்சிங்கன் ஒரு பாடல் பாடுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலைபோல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலைபோல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகர்
இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் மத்தியில் இருக்கின்ற திருமதி மார்கரெட் அம்மா அவர்கள் அன்பு மகள் ஜாஸ்மினுக்கு மலர்களை அவருக்கு சூட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூவரு கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகட்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் தொலைக்காட்சியின் வழியாக, கிரேஸ் டிவியின் வழியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த நிகழ்வு ஒருவேளை நாம் சந்திரமோகனை அவர்கள் அறிவித்த வண்ணமாக எங்களுடைய செங்கல்பட்டு தூய அந்திரேயா ஆலய குடும்பத்தை சார்ந்த மகளாக ஜாஸ்மின் அவர்களுடைய வாழ்வில் கடவுள் செய்த நன்மைக்காய் நன்றி செலுத்தி மகளை வாழ்த்தும்படியாக, குறிப்பாக அவருடைய குடும்பத்தை குறித்து நானும் நன்கு அறிவேன். ஒருவேளை செங்கல்பட்டு குருசேகரத்திலே நான் 5 ஆண்டுகளாக ஆயர்பணி ஆற்றி வருகின்ற நிலையில் அதற்கு முன்பதாகவே செங்கல்பட்டு திருச்சபைக்கு நான் வருவது வழக்கம். அந்த நிலையிலே அப்பொழுதைய குருசேகரத்தின் செயலராக ஆண்டுடைய திருப்பணியை செய்து வந்த திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய அன்பு மகள், 2வது மகள் ஆண்டுடைய திருப்பணியின் பாதையில் குடும்பமாக இணைந்து அவர்கள் மிக சிறப்பாக ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் அன்பு மகளுடைய திருமணத்திலே அவர்களை நாங்களும் கூட தூத்துக்குடியா திருநெல்வேலியில் சென்று பங்கேற்ற அந்த நாளை நான் நினைவு கூறுகின்றேன். இருந்தாலும் உங்களை படைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் அவர் உங்களை மறவாதவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் தம் கிருபை உருளை ஒரு சில ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் இந்த நாளில் பிள்ளை செல்வத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு தம் கிருபையை அவர்கள் மீது பொழிந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் அன்பு மகளை வாழ்த்து நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை வைத்து அதை தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய குழுவினர்கள் அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு நான் அழைக்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, மீண்டும் இந்த நாளிலும் இவ்வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகின்றோம். மிக சிறப்பாக ஆண்டவரே, அன்பு மகள் ஜாஸ்மினை உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, திருமண வாழ்விலே இணைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நீர் அவருடைய வாழ்விலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதின் அடையாளமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க சித்தம் கொண்டு ஆண்டவரே 9 மாதங்கள் கரு தாங்கி ஆண்டவரே அதை பெற்றெடுக்கின்ற தருவாயிலே நீர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய பாரம்பரிய தமிழ் ஆண்டவரே கலாச்சாரத்தை நாங்கள் மகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே அதை வெளிப்படுத்துவதன் விதமாக ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகின்ற இந்த ஆண்டவரே நிகழ்வை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேர் அவர் அளிக்கின்ற பரிசில் என்று உடைய திரு வசனத்தின் அடிப்படையில் நீர் ஆண்டவரே பிள்ளை செல்வத்தை ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை ஆண்டவரை பரிசாக ஈவாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜாஸ்மினையும் உடைய கணவர் மகாராஜாவையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒன்றிணைந்து ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவரே 3 காணிக்கைகளை ஒவ்வொரு வாரமும் உடைய ஆலயத்தில் அவர்கள் செலுத்தினார்கள் என்ற சாட்சியை நாங்கள் கேட்டோம். அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய நம்பிக்கையை நீர் அவருடைய வாழ்வில் நிறைவேற்றியிருக்கிறது. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவர்களது ஆண்டவரே ஆசீர்வாதமும் அவருடைய ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஆண்டவரே வழித்துணையாக அமை நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் கிரேஸ் டிவியாக ஆண்டவரை திருச்சபை பெண்களாக ஒன்றிணைந்து ஆண்டவரை மகளை வாழ்த்துவதற்கு நீர் கிருபை அளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய இறை பிரசன்னம் மகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, பிரசவ காலம் மட்டும் ஆண்டவரே நீர் உம்முடைய துணையாளராக ஆண்டவரே மகளுடைய வாழ்விலே உடனிருந்து ஆண்டவரே தாயும் சேயும் தனித்தனியாய் பிரித்தெடுத்து குடும்பங்கள் மகிழ, திருச்சபை மகிழ ஆண்டவரே நீர் தாமே அப்படிப்பட்ட ஒரு சூழலை உடைய வாழ்விலே தந்தரல வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகின்றோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வலது பக்கத்திலே நிழலாயிருந்து ஆண்டவரே மகளை நீர் ஆண்டவரே பிரசவ காலத்திற்குள்ளாய் அழைத்து செல்லும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உடைய இறை பிரசன்னம் உடனது மகளை தாங்கட்டும். ஆண்டவர் உள்ளத்தில் நல்ல ஆண்டவரே பலத்தை ஆண்டவரே நல்ல ஆற்றலை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக உடலிலும் ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆற்றலை பலத்தை பெற்று ஆண்டவரை பிரசவத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கடந்து செல்ல நீர் கிருபை தாரும்.
எல்லாவற்றையும் இப்படி திருக்கரத்தில் தாழ்த்துகின்றோம். தூயாவியானுடைய துணைக்கரம் உடனிருந்து ஆட்சி தேர்ச்சி ஆசீர்வதித்து பலப்படுத்தட்டும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இரட்சகரும் மீட்பெருமாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். தாயும் தந்தையுமாக்கிய கடவுளின் அன்பும் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் துணையாளராம் தூயாவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் கர்ப்பத்தின் கனியை தாங்கிக் கொண்டு பிரசவத்தை எதிர்நோக்கியிருக்கின்ற அன்பு மகள் ஜாஸ்மின், அவருடைய கணவர் மகாராஜாவோடும் குடும்பத்தின் மக்கள் உறவுகளுக்கான சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து என்றென்றும் வழிநடத்துவதாக. ஆமென். சூத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டுக்கு அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். இதை நடத்தி கொடுத்த அன்பு ஆயருக்கும் உடன் இருக்கிற எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தாருக்கும் அதிகமாக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது அக்காமர்கள் எல்லாரும் மகளை வாழ்த்துவாங்க. டிவி பார்த்து கொண்டு நீங்களும் கரநீட்டி மகளை ஆசீர்வதிக்க முடியாமல் நண்பாக கேட்குறேன். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே, நேசாவுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே, வீசிருவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் இம்மன மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையே கண்டும் பின் சென்றும் ஓங்கச் செய்தருளும், இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடன் வாக்கே சூற்றமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே, வீசிருவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 நவம்பரில் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. ஒன்றுமில்லாத எங்களை இம்மட்டும் நடத்தி எபினேசராய் எங்களோடவே இருந்த தேவனுக்கு கோடான கொடு ஸ்தோத்திரங்கள். ஒன்றுமே இல்லைன்னா எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 6 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனாலும் எங்களுடைய திருமணம் எப்படி நடைபெறும் அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுடைய தகப்பனுடைய ஒரே விஷயம், என்னை தேடி மாப்பிள்ளை வருவாங்க, என்னை தேடி மாப்பிள்ளை வருவாங்கன்னு. ஒரு நாள் நாங்கள் போய் மாப்பிள்ளையும் பார்க்கவும் இல்லை. ஆனாலும் என் தேவன் ஒன்றுமே எங்களுடைய வியாபாரத்தில் ரொம்ப கீழே இருந்த நிலைமையிலையும் என் கல்யாணத்தில் 2500க்கு மேலாக கூட்டத்தை தேவன் கூட்டி கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு 7வது மாதத்தில் வளகாப்பு வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செங்கல்பட்டில் வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலையே. ஏன்னா என் வயதுக்கு வந்த நாள் முதல் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க நடந்ததில்லை. அதனால் நான் ஒவ்வொரு முறையும் நான் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பேப்டிசம் இங்கே அதுவும் மாப்பிள்ளை ஊரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இந்த 9th மந்த்லேயாவது ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம வீட்டில் வைப்போமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் தேவன் சந்திரமோனங்கள் மூலமாக இன்றைக்கி இவ்வளோ எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஆமாம், நான் செங்கல்பட்டில் வைக்கும்போது அங்கிளை கூப்பிடணும், ஆன்ட்டியை கூப்பிடணும், சுந்தர்சிங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணும். என்னோடய லிஸ்ட்டில் அதுதான் அப்படி எப்போவுமே இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி நினைவாக இருக்குது. கடவுளுக்கு என்னோட நன்றியும் என் தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். ஆமீன்.